மிக முக்கியமாக மெரினா கடற்கரை உள்ளிட்ட எந்த இடமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இன்றைக்கு புத்தாண்டு எனும்போது புத்தாண்டு முன்னிட்டு கண்களில் பார்க்கும் அனைவரையுமே தங்களுடைய நண்பர்களாக பாவித்து பாரபட்சமில்லாமல் அனைவரோடும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு பொதுமக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக புத்தாண்டை வரவேற்க தயாராகிவிட்டார்கள். இந்த தருணத்தில் நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல புத்தாண்டை வரவேற்பதற்கான அந்த உற்சாகம் என்பது எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக கணேஷ், தற்போது நான் பெசன்ட் நகர் கடற்கரையில் இருக்கிறேன். இந்த பகுதியில் இளைஞர்களின் பட்டாளம் அதிகமாக இருக்கிறது. அது நம் நேரடியாக நமது ஒளிப்பதிவாளர் மதன் சிறிதும் குறைவில்லாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்க படை திரண்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் மத்தியில பல்வேறு விதமான உற்சாகத்துல இந்த புத்தாண்டை கொண்டாடுவதில் இருக்காங்க. இப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய இரு பெண்கள் வந்து நம்ம எப்படி கொண்டாட போறோம், இந்த புத்தாண்டை நீங்க எப்படி கொண்டாட போறீங்க? இந்த நியூ இயர் எப்படி கொண்டாடுறீங்க? இது வந்து 2016 by 2017 வந்து ரொம்ப கிராண்டா இருக்க போது. இப்ப பார்த்தாலே தெரியுது எல்லா யூத்தும் எனர்ஜைஸ்டா இருக்காங்க. சோ நான் நினைக்கிறேன் 2017 is going to be very very nice. Happy New Year to everyone. நாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கல. அதனால இப்படி இருக்கோம். இந்த நியூ இயருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்கும்? இல்ல, இந்த நியூ இயருக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீங்க பப்ளிக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷத்தை புத்தாண்டை நீங்க எந்த அளவுக்கு உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கீங்க? இது வருஷத்துல இந்த மாதிரி நான் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வரேன் வெளியே வீட்டை விட்டு. பார்த்தோன்னா பயங்கரமா இருக்குது. அங்க வீடியோ எல்லாம் எடுக்கும் போது செம்மையா இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்றோம். இதே போல மற்றொரு நபர்களும் இங்க நிறைய பேர் நம்ம இடையே இருக்கிறாங்க. உற்சாகத்திற்கு கரை புரண்டுவதற்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அதிகப்படியான இளைஞர்கள் உற்சாகத்தின் வெள்ளத்தில் இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக 2017 புத்தாண்டை வரவேற்பதற்காக உற்சாகத்தை கிளைத்திருக்கிறார்கள். கணேஷ், மக்களின் உற்சாகத்தை நாம் இங்க பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் அவர்களது புத்தாண்டை கொண்டாடும் விதத்துல ஏகப்பட்ட பேர் இந்த பகுதியில் வந்திருக்கிறாங்க. புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஒவ்வொருவரும் இங்கே வந்து தங்களது நண்பர்களுடன் குடும்பத்தாருடன் வந்திருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது இவர்கள் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறாங்க. அதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம், இந்த புத்தாண்டை எந்த அளவுக்கு கொண்டாட போறாங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்பது தொடர்பாக. இங்க ஏராளமானோர் இருக்காங்க. அந்த காட்சியை நம்ம காட்சிப்படுத்த முடிகிறது. நம்மளது ஒளிப்பதிவாளர் மதன் அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏராளமான இளைஞர்கள் பட்டாளம் இங்க இருக்கு. கணேஷ், ஒவ்வொருத்தரும் தங்கள் நண்பர்களும் கொண்டாடுவதற்காக, இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்போம், இந்த வருஷம் உங்க நியூ இயரை நீங்க எந்த அளவுக்கு உங்க கொண்டாடுறீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கு. இது வரைக்கும் நான் நியூ இயருக்கு வெளியே வந்ததில்லை. இன்னைக்கு தான் வரேன். ஜாலியா இருக்கு. ரொம்ப ஃபன்னா இருக்கு. இங்க ஏராளமானவர் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒவ்வொருத்தருடையுமே அவங்க கூடக்கூடிய கருத்து என்னன்றால், இந்த வருஷம் நியூ இயரை எப்படி கொண்டாடுறீங்க? Marina Bay, Besant Nagar. I heard from Besant Nagar is very கணேஷ், இங்க இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் தும்பாகம் என்று அவர்கள் அழைத்து வருகிறார்கள். ஏராளமானோர் இங்க இருக்கிறார்கள். இங்க வந்து உற்சாகத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருவரும் இந்த புத்தாண்டை கொண்டாடும் வகையில பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்கள் முழங்க இப்போ அந்த புத்தாண்டை வரவேற்றுட்டு இருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு இந்த புத்தாண்டை பிறப்பதற்கு. புத்தாண்டை வரவேற்பதற்காக தேவையான அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எப்படி கொண்டாடுறீங்க? செம்ம ஜாலியா இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. நியூ இயர் மாசா இருக்கு.
2017 வரவேற்பதற்காகவும் அவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் சில நிமிடங்களில் இந்த புது வருடமானது பிறக்க